அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் அடிப்படை உரிமைகள் பற்றி பார்க்க போகிறோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமை. இந்த அடிப்படை உரிமை அரசியலமைப்பில் உள்ளது. இது எந்த நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா யூஎஸ், அமெரிக்காவில் இருந்து எடுக்கப்பட்டதான் அடிப்படை உரிமை. அடிப்படை உரிமை அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டது. அமெரிக்க அரசியலமைப்பில் இருந்து எடுக்கப்பட்டது. 60க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து நம்ம அரசியலமைப்பில் நிறையா ஃபேக்ட் எடுத்திருப்பாங்க. சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அடிப்படை உரிமை பற்றி சொல்கிற பகுதி 3. விதி பார்த்தீங்க அப்படின்னா 12லேருந்து 35 வரைய அடிப்படை உரிமைகள் பற்றி சொல்லும். 12 to 35. இதில் நம்ம முக்கியமான விதிகள் 12, 13 ரொம்ப முக்கியம் இல்லை. 12 பார்த்தீங்க அப்படின்னா அரசு என்பதற்கான வரையறையை பற்றி சொல்லும். 12 கவர்மெண்ட்னா என்ன, அரசுனா என்ன அப்படின்றத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோம். 13 பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படை உரிமைகளுடன் ஒத்திசையாத சட்டங்கள் செல்லாது. அடிப்படை உரிமையோடு ஒத்திசையாதனா அதுக்கு கரெக்டாக இல்லாத, மேட்ச் ஆகாத சட்டங்கள் எதுவுமே செல்லாது அப்படின்னு சொல்கிறதான் 13. ஓகே. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, அடுத்தது சுரண்டலுக்கு எதிரான உரிமை, மத சுதந்திர உரிமை, கலாச்சார மற்றும் கல்வி உரிமை அப்படின்னு இருக்கும். இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சமத்துவ உரிமை. சமத்துவ உரிமை 14லேருந்து 18. சமத்துவ உரிமை விதி 14 to 18. இப்போ 14 பார்த்தீங்க அப்படின்னா சட்டத்தின் முன் அனைவருமே சமம் தான். இந்தியனாக இருக்கட்டும், பிரிட்டிஷ், யாராக வேணாலும் இருக்கட்டும், வெளிநாட்டவராக இருக்கட்டும், உள்நாட்டவராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் என்ன தான், எல்லாருமே சமந்தான். இந்தியன் அப்படின்றதுக்காக உங்களுக்கு ஃபேவராக யாரும் பேச மாட்டாங்க. அதே மாதிரி ஃபாரினர் அப்படின்றதுக்காக உங்களுக்கு அகைன்ஸ்டாக யாரும் சட்டத்தின் முன்னாடி யாரும் பேச போகிறதில்ல. சட்டம் அப்படின்னாவே எல்லாருமே சமம் தான். சட்டத்தின் முன் அனைவருமே சமம் தான். ஓகேவா? அதான் 14. அடுத்தது 15. இது இந்திய குடிமக்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். 15 பாகுபாடு காட்டக்கூடாது. ஜாதி, மதம், நிறம், பாலினம் இதெல்லாம் சொல்லிவிட்டு அவங்கள பாகுபாடு காட்டக்கூடாது. இவங்க இந்த ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு இதாகவும் அந்த மாதிரி எந்த ஒரு பாகுபாடுமே காட்டக்கூடாது. ஜாதி, மதம், இனம், பால், பிறப்பிடம் அதன் அடிப்படையில் எந்த ஒரு பாகுபாடுமே காட்ட தடை தான் 15. அடுத்து 15ல் 4 தான் முதல் சட்ட திருத்தம். 15ல் 4 தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 1951. 1951 முதல் சட்ட திருத்தம் வந்திருக்கும். அந்த முதல் சட்ட திருத்தத்தின்படி தான் 15ல் 4 உட்பிரிவை சேர்த்துருப்பாங்க. 15ல் 4 அப்படின்ற ஒரு உட்பிரிவை சேர்த்துருப்பாங்க. அது என்ன சொல்லும் அப்படின்னா எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு சிறப்பு சலுகை வழங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். சிறப்பு சலுகை வழங்கலாம். சமுதாயத்தில் மற்றும் கல்வியில் பின்தங்கி இருக்கும் பட்டியல் இனத்தவர் எஸ்சி மற்றும் எஸ்டி பழங்குடியினருக்கு அவங்களோட முன்னேற்றத்திற்காக தனி சலுகை, தனி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம், ஒரு முக்கியத்துவம் அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். அதான் 15ல் 4. அதான் முதல் சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது தான் 15ல் 4 அப்படின்றது. ஓகே. அடுத்தது விதி 16. விதி 16 பார்த்தீங்க அப்படின்னா பொது பணிகளில் சம வாய்ப்பு. பொது பணிகளில் சம வாய்ப்பு எல்லாருக்குமே தான் பார்த்தீங்க அப்படின்னா பொது பணிகளில் சம வாய்ப்பு. பட் ஆனால் இதுவும் இந்திய குடிமக்களுக்கு மட்டும்தான். எல்லாருமே அப்படின்னா வெளிநாட்டவர் வரமாட்டாங்க. நம்ம இந்திய குடிமக்கள் அனைவருக்குமே சம வாய்ப்பு. ஒரு வேலை அப்படின்னா எல்லாருக்குமே ஈக்குவல் தான். ஸோ இவங்களுக்கு இந்த வேலை, அவங்களுக்கு அதெல்லாம் இல்லை. ஒரு வேலை அப்படின்னா எல்லாருக்குமே பொது பணிகளில் சம வாய்ப்பு தான். அடுத்தது 17 தீண்டாமை ஒழிப்பு. 17 தீண்டாமை ஒழிப்பு. அடுத்து 18 பார்த்தீங்க அப்படின்னா பட்டங்கள் ஒழிப்பு. பட்டங்கள் ஒழிப்பு அப்படின்னா நம்ம வச்சுருக்கோமே பேருக்கு பின்னாடி ஒரு 2 டிகிரி, அது இல்லை. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இராணுவம் மற்றும் இராணுவத்தில் கொடுக்குறாங்கல்ல அந்த பட்டமும் நம்ம கஷ்டப்பட்டு ஒரு 3-4 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு டிகிரி வாங்குகிறோம்ல, அது பார்த்தீங்க அப்படின்னா அது ஒழிப்பு இல்லை. அதை தவிர இதை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா 1997 பாலாஜி ராகவன் வழக்கில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. பாலாஜி ராகவன் வழக்கில் 1997 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பட்டங்கள் ஒழிப்பு அப்படின்றது இராணுவ பட்டங்கள் மற்றும் டிகிரி பட்டங்கள் தவிர மற்ற பட்டங்கள் ஒழிப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த வழக்கில் சொல்லியிருப்பாங்க. பாலாஜி ராகவன் வழக்கில் 1997 அந்த இதை சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இராணுவம் மற்றும் நம்ம பேருக்கு பின்னாடி நம்ம கஷ்டப்பட்டு படித்து வாங்கினா அந்த கல்வி டிகிரியை தவிர மற்ற பட்டங்கள் ஒழிப்பு. அதான் 18. ஓகே. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுதந்திர உரிமை.
சுதந்திர உரிமை 19லேருந்து 22, 19லேருந்து 22. இப்போ 19 பாருங்களேன், 19ல் ஏபிசி அப்படின்னு அப்படியே கண்டினியூவாக வரும். இப்போ ஏ அப்படின்றது இப்போ நான் என்ன பேசணும்னு நினைக்கிறேனோ பேசலாம், பேச்சுரிமை. நான் வந்து இவங்க இருக்காங்க அப்படின்னு நான் பேசாமல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க இருக்காங்கன்னு இங்கே இருக்கேன் அப்படி நான் என்ன நினைக்கிறேனோ நான் பேசுவேன். அதான் 19ல் ஏ. ஓகேவா? அதே மாதிரி நான் மனசில் என்ன கருத்து தெரிவிக்கணும்னு நினைக்கிறேனோ அதையும் நான் தெரிவிப்பேன். நான் வந்து இப்போ வந்து இதை பற்றி பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா பேசிடுவேன். அதான் நான் என்ன கருத்து தெரிவிக்கணும்னு நினைக்கிறேனோ அதை தெரிவிக்கலாம். என் மனசில் விருப்பப்பட்ட ஒரு கருத்தையும் தெரிவிக்கலாம், ப்ளஸ் நான் என்ன பேசணும்னு நினைக்கிறேனோ அதையும் பேசலாம். அதான் 19 ஏ. 19 ஏ. அடுத்தது பாருங்கள் 19 பி. 19 ஏக்கு அப்புறம் என்ன வருது அப்படின்னா 19 பி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அமைதியாக ஆயுதமே இல்லாமல் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணலாம், ஒரு கூட்டம் கூடலாம். ஆயுதங்கள் வெப்பன்ஸ் எதுவும் கையில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணிடுவாங்க நம்மளை. அதெல்லாம் இல்லாமல் அமைதியாக ஒரு கூட்டம் கூடலாம், அமைதியான முறையில் எந்த ஆயுதமும் இல்லாமல் கூடலாம். அடுத்தது 19ல் சி. 19ல் சி பார்த்தீங்க அப்படின்னா சங்கங்கள் அமைக்கும் உரிமை. வருத்தப்படாத வாலிபர் சங்கமாக தருவீங்க, அந்த மாதிரி ஒரு சங்கம் அமைக்கலாம். எல்லோரும் சேர்ந்து நம்ம ஒரு டீம் சேர்ந்து ஒரு சங்கம் அமைக்கலாம், அந்த மாதிரி சங்கங்கள் அமைக்கலாம். அதான் 19 சி. அடுத்தது 19ல் டி. இது என்ன சொல்லும் அப்படின்னா இந்த 19ல் டி என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம இந்தியாவுக்குள்ளே எந்த பகுதியில் வேணாலும் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கேரளாவுக்கு போகணும் அப்படின்னா போகலாம், மகாராஷ்டிரா போகணும் அப்படின்னா போகலாம், கர்நாடகா போகணும் அப்படின்னா நாட்டின் எந்த பகுதிக்கும் செல்லும் உரிமை. இப்போ இன்க்ளூடிங் எங்கே போகலாம், ஜம்மு காஷ்மீர் கூட போகலாம். ஏன்னா ஜம்மு காஷ்மீரோட சிறப்பு அந்தஸ்தை ரத்து பண்ணிட்டாங்க 2019. அதனால நான் இப்போ ஜம்மு காஷ்மீர் போகணும்னு நினச்சேன்னா போகலாம், லடாக் போகணும்னு நினச்சேன்னா போகலாம். நான் எங்கே போகணும்னு நினைக்கிறேனோ அங்கே வந்து போவேன். அதான் 19ல் டி. அடுத்தது 19ல் இ. 19ல் இ என்ன சொல்லும் அப்படின்னா எந்த பகுதியில் வேணாலும் குடியேறலாம், அங்கேயே வந்து செட்டில் ஆயிடலாம். எந்த பகுதியில் வேணாலும், பட்டு வீடு கட்டி அங்கே போகணும் அது இப்போ வேறு விஷயம். பட் என்கிட்ட வந்து அங்கே லேண்ட் வாங்குறதுக்கெல்லாம் அமௌண்ட் இருக்குது. நான் போய் அங்கே வாங்கணும் அப்படின்னா இப்போ கேரளாவுக்கு போகணுன்னு நினச்சேன்னா அங்கே ஒரு இடத்த வாங்குவேன், அங்கே போய் குடியிருப்பேன், அங்கேயே செட்டில் ஆயிடுவேன், என் ஃபேமிலியை அங்கே கூட்டிகிட்டு போயிடுவேன். அதான் 19ல் இ. எங்கே போகணும்னு நினைக்கிறேன்னா அங்கே போய் லேண்டை வாங்கி, லேண்டு கூட கிடைக்கலனா விட்டுருங்க, ஒரு வாடகைக்காச்சும் ஒரு வீடை பிடிச்சி அங்கேயே நான் தங்குறதா என்ன அப்படின்னா 19ல் இ. அடுத்தது என்ன ஆர்டிகல் இருக்குது அப்படின்னா 19ல் எஃப். இதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. 19ல் எஃப்பில் என்ன இருந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். தற்போது இல்லை, நீக்கிட்டாங்க. ஸ்டார்டிங்கில் சொத்துரிமை இருந்தது. சொத்துரிமை பார்த்திங்கன்னா அது ஒரு அடிப்படை உரிமையாக வச்சுருந்தாங்க. சொத்துரிமை ஸ்டார்டிங்கில் அடிப்படை உரிமையாக இருந்துச்சு, பட் இப்போ தூக்கிட்டாங்க. இப்போ தூக்கிட்டு அது எங்கே இருக்குது அப்படின்னா 19ல் எஃப்பில் இருந்தது சொத்துரிமை, பட் தற்போது நீக்கப்பட்டது. அது அப்போவே நீக்கிட்டாங்க. அது இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா 307 இருக்குது. பகுதி 12 300A விதியில் சொத்துரிமை வந்து உள்ளது. சொத்துரிமை ஏன் இங்கேருந்து இங்கே நீக்கினாங்கன்னா 19 எஃப்பில் இருந்துச்சுன்னா இது அடிப்படை உரிமையாக இருக்கும். சொத்துரிமை ஒரு அடிப்படை உரிமையாக இருந்தது, பட் அதை தூக்கி இங்கே 12ல் வச்சுட்டாங்க. 12ல் 307 சொத்துரிமை இருக்குது. அப்போ அங்கே என்னவா இருக்குன்னா வெறும் சட்ட உரிமையாக தான் இருக்குது, அடிப்படை உரிமையாக சொத்து தற்போது இல்லை. சொத்துரிமை அப்படின்றது அடிப்படை உரிமையிலிருந்து எங்கே போயிடுச்சு, வெறும் சட்ட உரிமையாக உள்ளது. சட்ட உரிமையாக உள்ளது, அடிப்படை உரிமையில் இல்லை. தற்போது இது நீக்கப்பட்டது. 19 எஃப் இல்லை. அடுத்தது 19 எஃப்க்கு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் 19 ஜி. எஃப்க்கு அப்புறம் ஜி தானே. இதில் பார்த்தீங்க அப்படின்னா விரும்பிய தொழில் செய்யலாம். என்ன தொழில் செய்யணும்னு நினைக்கிறேனோ அந்த தொழிலை நான் செய்யலாம். ஓகேவா? அதான் வந்து 19ல் ஜி. ஓகே, அவ்வளோதான். 19ல் ஏ வந்து நான் என்ன பேசணும்னு நினைக்கிறேன்னா பேசுவேன். 19ல் பி வந்து அமைதியாக ஆயுதங்கள் இல்லாமல் கூடி சேர்ந்து பேசுகிறது. அடுத்தது 19ல் சி பார்த்திங்கன்னா சங்கம் அமைப்போம். 19ல் டி பார்த்தீங்க அப்படின்னா 19ல் டி என்ன சொல்லும் அப்படின்னா எங்கே போகணும்னு நினைக்கிறோனோ அங்கே வந்து நான் வந்து போகலாம். ஜம்மு காஷ்மீர் போகணும்னு நினச்சா போகலாம், லடாக் போகணும்னு நினச்சா போகலாம், எங்கேனாலும் போகலாம். அடுத்தது 19ல் இ வந்து என்ன சொல்லுது அப்படின்னா அங்கேயே போய் ஒரு வீட்டில் வந்து செட்டில் ஆகிடுறது. கேரளாவாக இருந்தாலும் சரி, குஜராத்தாக இருந்தாலும் சரி, ஒடிஷா, குஜராத்து தான் இப்போ பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு டெவலப்டாக இருக்குது நம்ம இந்தியாவிலே. ஸோ அங்கே போகணும்னு நினச்சா அப்படியே வந்து நான் கிளம்பிடலாம். அதான் வந்து 19ல் இ.
அங்கே போய் இருக்கலாம். யாரும் கேட்க மாட்டாங்க. தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் ஏன் போனீங்கன்னு அங்கே கேட்க மாட்டாங்க. குஜராத் சிஎம்மும் வந்து நீ ஏன் இங்கே வந்த அப்படின்னா அவர் கேட்க மாட்டார். நம்ம வந்து அங்கே போகலாம். ஓகே. அடுத்தது 19ல் எஃப் நீக்கப்படுது. சொத்துரிமை இருந்தது. அது வந்து 44வது சட்டத்திருத்தத்தின்படி 44வது சட்டத்திருத்தம் 1978ல் திருத்தி எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னா 12வது பகுதி 307 வச்சுருக்காங்க. 44வது சட்டத்திருத்தம் 1978 படி திருத்தி 300A பகுதி 12 விதி 300Aவில் தற்போது சொத்துரிமை உள்ளது. அடுத்து ஜி பார்த்தீங்கன்னா விரும்பிய தொழிலை செய்யலாம். ஸோ அவ்வளோதான். 19 ஒரு பெரிய லிஸ்ட்டு பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 20 விதி 20 என்ன சொல்லும் அப்படின்னா, ஒரு தப்பு பண்ணிட்டோம், இப்போ ஒரு குற்றம் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கு அதிகபட்ச தண்டனை கிடைக்காம அதிகபட்ச தண்டனையிலேருந்து தடுப்பு. ஒரு 2 குற்றம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இல்லை ஒரு குற்றம் பண்ணிட்டேன், அதுக்கு அதிகபட்ச தண்டனையில் இருந்து நம்மளை காப்பாற்றுறாங்க பாருங்கள், அதான் வந்து விதி 20. ஒரே தண்டனைக்கு 2-3 ஒரே குற்றத்திற்கு 2-3 தண்டனை இல்லாமல் ஒரு கம்மியான ஒரு தண்டனையில் சரி ஓகே இந்த பையன் தெரியாமல் பண்ணிட்டான் விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி விட்டுறலான்னு இல்லை, தண்டனை உண்டு தான், குற்றம் பண்ணீங்கல்ல தண்டனை உண்டு தான், அந்த குறைந்தபட்ச தண்டனை அதான். அது என்ன அப்படின்னா ஒரு குற்றத்திற்கு 2 முறை தண்டிப்பதிலிருந்து பாதுகாப்பு, அதிகபட்ச தண்டனை வழங்குவதிலிருந்து பாதுகாப்பு, விதி 20. அடுத்தது 21 தனி மனித சுதந்திரம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம். தனி மனித சுதந்திரம் என்ன விருப்பப்படுறோமோ அதை நம்ம வந்து செய்யலாம். தனி மனிதன் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஆக்சுவலாக 21 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மட்டும்தான், இந்திய குடிமக்களுக்கு மட்டும்தான். என்ன இந்திய குடிமகனாக இருக்க எல்லாருமே என்ன விருப்பப்படுறாங்களோ அதை வந்து செய்யலாம். விதி 21. அடுத்து 21A இந்த ஏபிசி அப்படின்னு வந்தாவே ஏதாவது சட்டத்திட்டத்தின்படி தான் சேர்த்துருப்பாங்க. ஓகேவா. 21A பார்த்தீங்க அப்படின்னா 86வது சட்டத்திருத்தம் 2002 சேர்த்துருப்பாங்க. 86வது சட்டத்திருத்தம் 2002 கல்வி உரிமை. 86வது சட்டத்திருத்தம் 21வது விதி என்ன அப்படின்னா பார்த்தோம். 21 என்ன அப்படின்னா தனி மனித சுதந்திரம் அப்படின்னு பார்த்தோம். 21A இந்த மாதிரி ஏபி அப்படின்னு வந்தாவே ஏதாவது ஒரு சட்டத்திருத்தத்தின் அடிப்படையில் தான் சேர்த்துருப்பாங்க. இது எந்த சட்டத்திருத்தம் அப்படின்னா 86வது சட்டத்திருத்தம் 2002 சேர்த்துருப்பாங்க. என்ன சேர்த்துருக்காங்க அப்படின்னா கல்வியை அடிப்படை உரிமையாக வச்சுருப்பாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கல்வி அங்கே இருக்கும், அரசுக்கு எங்கே இருக்கும் அப்படின்னா ஆமாம் அடிப்படை கடமையில் இருக்கும், அடிப்படை கடமையில் இருந்திருக்கும். அதை வந்து அடிப்படை உரிமையாக அங்கே வந்து சேர்த்துருப்பாங்க. 21Aவில் வந்து 2002ஆம் ஆண்டு 86வது சட்டத்திருத்தத்தின்படி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அடிப்படை உரிமையாக கல்வியை சேர்த்துருப்பாங்க. 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு தொடக்க கல்வி கட்டாயம் வழங்கப்பட வேண்டும். அது வந்து கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 6 வயது முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கட்டாயம் கல்வி வழங்கப்பட வேண்டும், கட்டாய கல்வி வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறதான் 21A. 21A ஸ்டார்டிங்லேயே இல்லை, அரசியலமைப்பு எழுதும்போது 1949 50 அந்த சம்திங்லலாம் இல்லை. எப்போ வந்தது அப்படின்னா 2002 தான் இதை சேர்த்தாங்க. ஓகே. அடுத்தது 22 விதி 22 என்ன சொல்லுது அப்படின்னா விதி 22 கைது மற்றும் தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு. விசாரணை இல்லாமல் கைது பண்ணி அரெஸ்ட் பண்ணி அவங்கள தடுப்பு காவலில் வைப்பதற்கு அரெஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்கு எதிரான ஒன்று தான் விதி 22. ஸோ இந்த தடுப்பு காவல் அப்படின்ற ஒரு வார்த்தை படிச்சிருப்போம். அந்த தடுப்பு காவல்னால் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். தடுப்பு காவலுக்கு எதிரான ஒரு ஆர்டிக்கல் தான் 22. தடுப்பு காவல் அப்படின்னா தடுப்பு காவல் சட்டம் மிசா அப்படின்னு சொல்லுவாங்க. மிசா சட்டம் 1971 மிஸ்ஸானா வேறு ஒன்றும் இல்லை, உள்நாட்டு பாதுகாப்பு நடைமுறை சட்டம். உள்நாட்டு பாதுகாப்பு நடைமுறை சட்டம். இப்போது ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் வந்து அந்த வெடிகுண்டு புகை குப்பிகளை வீசியிருப்பாங்க. அப்போ உள்நாட்டு பாதுகாப்பை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அத்துமீறாங்க, உள்நாட்டு பாதுகாப்பவே சிதைக்கிறாங்க அப்படின்னா அவங்களெல்லாம் மிசா சட்டத்தின் கீழே உள்ளே தூக்கி போடலாம். ஓகேவா. 1971 ஏன்னா வந்து உள்நாட்டு பாதுகாப்பை வந்து என்ன பண்ணுறாங்க, சேதப்படுத்துகிறாங்கல்ல, உள்நாட்டு பாதுகாப்பவே வந்து அச்சுறுத்துறாங்க. அதான் மிசா. மிசா அப்படின்றது உள்நாட்டு பாதுகாப்பு நடைமுறை சட்டம். உள்நாட்டு பாதுகாப்பு நடைமுறை சட்டம் 1971. இது ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின், பாலிட்டியில் பொறுத்துகளில் கேட்ட கொஸ்டின். அடுத்தது பாருங்கள், காப்பி போஷா அப்படின்ற ஒரு ஆக்ட் இருக்கும். காப்பி
போஷா அப்படின்ற ஒரு ஆக்டரு, காப்பி போஷா. அப்படின்னா என்ன அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. இது பார்த்தீங்க அப்படின்னா அந்நிய செலாவணி பாதுகாப்பு மற்றும் கடத்தல் நடவடிக்கை தடை சட்டம். அந்நிய செலாவணி பாதுகாப்பு மற்றும் அந்நிய செலாவணி கடத்தல் நடவடிக்கை தடை சட்டம். கடத்துறாங்கல்ல, அதுதான் அந்நிய செலாவணி பாதுகாப்பு மற்றும் கடத்துதல் நடவடிக்கை தடை சட்டம். இதன் கீழே நிறைய பேரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. பட் இந்த சட்டம் பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த அமலாக்கத்துறை கீழே ஒரு 4-5 சட்டம் இருக்கும். எஃப்டிஐ, வெளிநாடுகளில் போய் அந்த மாதிரி நிறையா பண்ணுவாங்க. அதிகமான சொத்து வச்சுருப்பாங்க. அந்நிய செலாவணி பாதுகாப்பு மற்றும் கடத்தல் நடவடிக்கை தடை சட்டம் 1974. அடுத்தது பாருங்கள், பயங்கரவாத நடவடிக்கை தடுப்பு சட்டம். அதை தான் தடான்னு சொல்லுவாங்க. தடா சட்டம் 1985. இந்த தடா சட்டம் என்ன அப்படின்னா பயங்கரவாத நடவடிக்கை தடுப்பு சட்டம். பயங்கரவாத நடவடிக்கை இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். கோயம்புத்தூரில் சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குக்கர் வெடிகுண்டு ஆட்டோவில் போகும்போது வெடிச்சிருச்சு. பட் யாருக்கும் எந்த சேதமும் இல்லை. ஆட்டோ வந்து க்ளோஸு. அதே மாதிரி அவர் அந்த குக்கர் வச்சுருந்தாங்கன்னா அந்த வெடிகுண்டு அவங்களுக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன சேதங்கள் தான். அவருக்கும் உயிர் ஆபத்தெல்லாம் இல்லை. பட் சமீபத்தில் அது நடந்துச்சு. பார்த்தீங்க அப்படின்னா அது பயங்கரவாத தாக்குதல்னு சொன்னாங்க. அவருக்கு வந்து பயங்கரவாதிகளோட தொடர்பு இருக்குது அப்படின்னு அவரோட ஃபோனை வந்து கண்டுபிடிச்சி சொன்னாங்க. ஓகே, அப்போது அவங்கள என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சட்டத்தின் கீழே அரெஸ்ட் பண்ணலாம். பயங்கரவாத நடவடிக்கை தடுப்பு சட்டம். அப்போது அது வந்து அவங்க பண்ணது ஆட்டோவில் குக்கர் வெடிகுண்டை கொண்டு வந்தது நடவடிக்கை தானே, பயங்கரவாத நடவடிக்கை தானே. அப்போ அவங்க வந்து தடுக்கணும் அப்படின்னா எந்த சட்டத்தின் கீழே அவங்கள அரெஸ்ட் பண்ணலாம்? தடா சட்டத்தின் கீழே அரெஸ்ட் பண்ணலாம். தடா சட்டம் 1985 பயங்கரவாத நடவடிக்கை தடுப்பு சட்டம். அடுத்தது இன்னொன்று இருக்குது, பொடா சட்டம்னு ஒன்று இருக்கும். பொடா சட்டம். இந்த பொடா சட்டம் பார்த்தீங்க அப்படின்னா 2002 பயங்கரவாத தடை சட்டம். பொடா சட்டம் பயங்கரவாதத்தை தடை பண்ணுறது. பயங்கரவாதத்தவே தடை பண்ணுறது தான் இந்த 2002 வந்து பொடா சட்டம். ஸோ ஓகே, நம்ம இப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆர்டிகல் 22 பார்த்தோம். 22 கீழே தான் இது எல்லாத்தையுமே சொன்னேன். விசாரணையின்றி கைது மற்றும் தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு. தடுப்பு காவலில் வைப்பதற்கு விசாரணையே பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கைது பண்ணி அவங்கள இந்த தடுப்பு காவல் சட்டம் நான் சொன்னேன்னு இதுக்கு கீழே தூக்கி உள்ளே வச்சிடுறது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது குக்கர் வெடிகுண்டு வெடிச்சிருச்சு. அவரை எந்த ஒரு விசாரணையும் பண்ணாமல் அவரை தூக்கி உள்ளே வச்சாங்கன்னா என்ன பண்ணோம்? விதி 22 அங்கே போய் கேட்கலாம். 22 கீழே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்பாங்க. நம்ம கேட்க முடியாது, நீதிபதிகள் கேட்பாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 22 கீழே இவங்களை எப்படி நீங்கள் உள்ளே வந்து வைக்கலாம், விசாரணை பண்ணாமல் எதுக்கு வந்து வச்சுருக்கீங்க. அப்புறம் வந்து விசாரணை பண்ணி இப்போது அவர் வந்து இப்போ கோவையில் வந்து வெடிகுண்டு வெடிச்சது அவர் கன்ஃபார்ம், அவர் பயங்கரவாதின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஓகே, அதை சொல்லலை. சப்போஸ் வந்து அவர் நல்லவராக இருந்து ஏதோ வெடிகுண்டு ஏதோ சம்பவம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா விசாரணை இல்லாமல் அவரை உள்ளே வைக்கக்கூடாது. தடுப்பு காவல் சட்டம் இருக்குல்ல, மிசா, காப்பி போசா, தடா, பொடா அப்படின்ற சட்டங்கள் இருக்குது. இந்த சட்டத்தின் கீழே விசாரணை இல்லாமல் தூக்கி உள்ளே வச்சிடக்கூடாது. நல்லா விசாரித்து கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் உள்ளே வைக்க முடியும். அப்படி விசாரிக்காமல் உள்ளே வச்சாங்க அப்படின்னா விதி 22 கீழே அவங்கள ரிலீஸ் பண்ணலாம். அதான் விசாரிக்காமல் உள்ளே வைக்கக்கூடாது. தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் விசாரிக்காமல் உள்ளே வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறதா 22. ஓகே, அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை 22, 23. சுரண்டலுக்கு எதிரான உரிமை 22, 23. 23, 24. 23 என்ன சொல்லும் அப்படின்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமையில் விதி 23 இது வந்து என்ன அப்படின்னா இந்த ஒருத்தவங்களை கட்டாயமாக அந்த வேலையை பாருங்கன்னு கட்டாயப்படுத்தக்கூடாது. கொத்தடிமையாக வச்சுருக்கக்கூடாது. மனித நேயமற்ற செயல்களை செய்யக்கூடாது. மனித தன்மையே இல்லாத செயல்களை செய்யக்கூடாது. கட்டாயமாக இந்த வேலை செய்யின்னு சொல்கிறதே மனித தன்மையற்ற செயல் தான். கொத்தடிமை மாதிரி இந்த வேலையை நீ கண்டிப்பாக பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இந்த வேலையை தான் நீ பார்க்கணும். அதெல்லாம் தப்பு. கொத்தடிமைகளாக இருக்கிறது, அவங்களோட உழைப்பை சுரண்டுறது அதெல்லாமே தப்பு. அதான் 23. அடுத்தது 24. விதி 24 வந்து ஆபத்தான தொழில்களில் குழந்தைகளை ஈடுபடுத்தக்கூடாது.
தொழிலகங்களில் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தைகளை பணியமர்த்தக்கூடாது. ஆக்சுவலாக குழந்தைகளை வேலையிலேயே ஈடுபடுத்தக்கூடாது. அதான் ஆபத்தான வேலை மற்றும் தொழில்களில் குழந்தைகளை ஈடுபடுத்தக்கூடாது. அதான் 24. 23 கொத்தடிமை. 24 குழந்தைகளை ஆபத்தான வேலையில் பணியமர்த்தக்கூடாது. அடுத்து 25 to 28 மத சுதந்திர உரிமை. என்ன மதம் பிடிக்குதோ அந்த மதத்தின் மீது சுதந்திரமாக உரிமையாக இருக்கலாம். அது டைட்டிலே இருக்கு பாருங்க, மத சுதந்திர உரிமை. 25 to 28. 25 என்ன சொல்லுது அப்படின்னா, 25 என்ன மதத்தை நான் ஏற்கணும்னு நினைக்கிறேனோ அந்த மதத்தையே நான் ஃபாலோ பண்ணலாம். இப்போ 25 என்ன சொல்லுதுன்னா, நான் ஒரு சமயத்தை வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஹிந்து, பட் எனக்கு ஹிந்து பிடிக்கல, நான் முஸ்லீம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஆகலாம். கிறிஸ்தவர் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஆகலாம். எந்த மதத்தை நான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த மதத்தவே நான் ஃபாலோ பண்ணலாம். ப்ளஸ் அந்த மதத்தவே நான் பரப்பலாம். அந்த மதத்தை நான் வந்து பரப்பலாம். யாரும் என்னை கேட்க முடியாது, நீ இதுக்கு முன்னாடி ஹிந்துவாக இருந்த, இப்போ வந்து இந்த மாதிரி மாறிட்டு வந்து அந்த மதத்தை நீ பரப்புறியே, இது வந்து தப்பு இல்லையான்றா யாரும் கேட்க முடியாது. பண்ணலாம். அது எல்லாத்துக்குமே அதெல்லாம் அடிப்படை உரிமை தான். விதி 25 வந்து அதை சொல்லுது. அடுத்தது 26. 26 என்ன சொல்லுது அப்படின்னா, மதம் சார்ந்த விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. நானே அந்த விவகாரத்தை எடுத்து பார்க்கலாம். அதை வந்து நானே என்ன பண்ணலாம் அப்படின்னா நிர்வகிக்கலாம். நானே வந்து அதை வந்து தலைமையேற்றே நடத்தலாம். மதம் சார்பாக விவகாரங்களை நானே தலைமையேற்று நடத்தும் உரிமை. யாரும் எதுவும் கேட்க முடியாது. நீ ஏன் இந்த மதத்துக்கு வந்து இதெல்லாம் எடுத்து பார்க்குற, இந்த வேலையெல்லாம் பண்ணுற, நிர்வகிக்கும் உரிமை நானே பண்ணுவேன். தலைமையேற்று நானே பண்ணலாம். அதுதான் வந்து 26. அடுத்தது 27. 27 பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் ஒரு மதத்தின் வளர்ச்சிக்காக என்னை வந்து டேக்ஸ் கட்ட சொல்கிறாங்க, நான் கட்ட முடியாதுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு மதத்துக்காக நான் வந்து டேக்ஸ் கட்டணுன்ற அவசியம் எனக்கு இல்லை, கட்டாமல் இருக்கலாம். அந்த சுதந்திரத்தை தான் விதி 27 கொடுக்குது. இப்போ வந்து நாங்கள் இந்து மதத்தை வந்து வளர்க்குறோம், நீங்கள் ஒரு 1000 ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்டால் நான் கொடுக்க முடியாது. நான் ஹிந்து மதம் தான், பட் இருந்தாலும் என்னால் கொடுக்க முடியாது. ஏன்னா எந்த ஒரு மதத்துக்காகவும் நான் வந்து டேக்ஸ் கொடுக்காம இருக்கிறதுக்கான ஒரு உரிமை தான் 27. எந்த மதத்துக்காகவும் நம்ம என்ன பண்ண வேண்டாம், அந்த மதத்தை வந்து வளர்க்குறதுக்காக, அந்த மதத்துக்கு எதுக்காகவோ நான் வந்து டேக்ஸ் கட்டவே வேண்டாம். கட்டாமல் இருக்கிறதுக்கான சுதந்திரம் தான் விதி 27. அடுத்து ஃபைனலாக 28. 28 பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கல்வி நிறுவனங்களில் நடக்கும் மத போதனைகள். சிறந்த எடுத்துக்காட்டுனா அந்த சரஸ்வதி பூஜை அதெல்லாம் பண்ணுறோம்ல, ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை எல்லாமே பண்ணுறோம். கல்வி நிலையங்களில் பண்ணுறோம். மத வழிபாடு அது எல்லாத்துலேயுமே யாரும் கலந்துக்க வேண்டாம், எல்லாரும் கலந்துக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா சரஸ்வதி பூஜை வந்து கொண்டாடுறது கல்வி நிலையத்தில் பிடிக்கலை, அப்போ நான் பங்கு பெறாமல் போயிடலாம். எங்கே நடக்குதோ அந்த இடத்த விட்டு போயிடலாம். யாரும் வந்து நீ கட்டாயம் அதில் தான் நீ இருக்கணும் அப்படின்றா யாரும் கேட்க மாட்டாங்க. கல்வி நிறுவனங்களில் மதம் சார்ந்த ஒரு விழா நடக்குதுன்னா கலந்து கொள்ளாமல் இருக்கிறதுக்கான உரிமை தான் 28. அடுத்து கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமை 29, 30. கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமை ரொம்ப முக்கியமான ஒன்று. 29, 30. இப்போ 29 பார்த்தீங்க அப்படின்னா, சிறுபான்மையினரோட கல்வி அது எல்லாத்தையுமே, சிறுபான்மையினர் கல்வி பண்பாடு எல்லாத்தையுமே பாதுகாக்கிறது. சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி, கல்வி, கலாச்சாரம். இப்போ சிறுபான்மையினராக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கும், தனி லாங்குவேஜ் பேசுவாங்க, தனி பண்பாடு, எல்லாமே மொழி கல்வி எல்லாமே வேறையாக இருக்கும். அது எல்லாத்தையுமே பாதுகாக்கிறது தான் 29. அவங்களுக்கான மொழி, அவங்களுக்கான பண்பாடு, அவங்களுக்கான கலாச்சாரம், அவங்களுக்கான கல்வியை பாதுகாப்பது 29. அடுத்தது சிறுபான்மையினர். அடுத்தது 30. 30 என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை நிறுவுதல். அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஸ்கூலவே கட்டுறதுக்கு பர்மிஷன். இப்போ சிறுபான்மையினர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளோட ஸ்கூலுக்கு வர விருப்பம் இல்லை அவங்களுக்கு. ஏன்னா அவங்க வேறு லாங்குவேஜ் பேசுவாங்க, நம்ம வந்து தமிழ், அவங்களுக்கு வேறு ஒரு லாங்குவேஜ் இருக்கும் அப்படின்னா அவங்க வந்து நம்ம ஸ்கூலுக்கு கரெக்டாக இருக்காது. அந்த ஸ்கூலில் வந்து படிக்கிறது அவங்களுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ சிறுபான்மையினருக்கு தனியாக ஒரு ஸ்கூலே ஓப்பன் பண்ணலாம். அதான் கல்வி நிறுவுதல் வந்து கல்விக்கூடம் நிறுவுவது 30. ஓகேவா? கல்வி நிறுவனங்களை நிறுவுதல் பட் நிர்வகிக்கும் உரிமை எல்லாமே அவங்களுக்கு வழங்கப்படும். அதான் 30. ஓகே, எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீதி பேராணைன்ற ஒரு வார்த்தை. நீதி பேராணைனா ஒன்றும் இல்லை, நீதிமன்றம் தன்னோட முத்திரை பொறித்து தன்னோட கட்டளையை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதான் நீதி பேராணை. தன்னோட ஆணையை, இப்போ நீதிமன்றம் வந்து நீதிமன்ற முத்திரையோட ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக கேட்டே ஆகணும்.
அவங்களோட ஆணை அது, அவங்களோட கட்டளை, அதை கேட்டு தான் ஆகணும் எல்லாரும். அதான் நீதி பேராணை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நீதி பேராணை பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அந்த சட்டத்தவே செல்லாதுன்னு இந்த நீதி பேராணை மூலம் என்ன பண்ணலாம், நீதிமன்றம் சொல்லலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு சட்டம் கொண்டு வருது, அந்த சட்டம் வந்து யாருக்கு பிடிக்கல அப்படின்னா நீதிமன்றத்திற்கு அது சரியா இல்லை, தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்த ஒரு சட்டம் வந்து சரியா இல்லை. இப்போது இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கல்வி நிலையங்கள் ஸ்டேடியத்தில் வந்து ஸ்டேடியம், அதுக்கப்புறம் வந்து விளையாட்டு அரங்கம், அதன் பிறகு வந்து திருமண மண்டபம், அதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மது பயன்படுத்தலாம், வெளிப்படையாகவே பயன்படுத்தலாம். ஆக்சுவலாக அங்கெல்லாம் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க, தெரியாமல் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் சமீபத்தில் கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா வெளிப்படையாகவே அவங்க பயன்படுத்தலாம். இதெல்லாம் வந்து தேவையே இல்லாத ஒன்று கவர்மெண்ட்டுக்கு. பட் சமீபத்தில் சொன்னாங்க. உடனே அதுக்கு எதிராக வந்து நீதிமன்றம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது வந்து மக்களும் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததுனால அவங்க ரிட்டன் வாங்கிட்டாங்க. பட் கொண்டு வந்தது தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் சமீபத்தில் கொண்டு வந்தாங்க. ஒரு 5 இடங்கள், ஒன்று வந்து அந்த கல்யாண மண்டபம், அதுக்கப்புறம் அந்த ஸ்டேடியம், நிறைய பேர் கூடுற இடம், அந்த மாதிரி ஒரு 5 இடங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா நீதிமன்றம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இதெல்லாம் வேண்டாம், எடுத்துருங்க. அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்த ஒரு சட்டத்தவே நீதிமன்றம் என்ன பண்ணலாம் அப்படின்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். அதான் வந்து நீதி பேராணை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. நீதி பேராணை ஒரு 5 வகையில் நீதிமன்றம் வழங்குகிறது. உயர் நீதிமன்றமாக இருக்கட்டும், உச்ச நீதிமன்றமாக இருக்கட்டும், 5 வகையில் வழங்குறாங்க. ஒன்று வந்து ஆட்கொணர் நீதி பேராணை. ஆட்கொணர் நீதி பேராணைனா ஒருத்தரை வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி எங்கே வச்சுருக்காங்கன்னே தெரியல. ஒன்று அடித்து துன்புறுத்தலாம், இல்லை அப்படின்னா அவங்கள கொலையே பண்ணியிருக்கலாம், இல்லை அப்படின்னா என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணாங்க, பட் அவரை காணோம். இப்போது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நான் அவங்க பின்ன போய் பார்க்குறேன், போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க இல்லை. அப்போ அவங்க எங்கன்னு தெரியலை. போலீஸில் கேட்டாலும் இப்போ நிறைய படம் பார்ப்போம், படத்தில் தான் காட்டுவாங்க. பின்னாடியே போய் கேட்டாலும் அவங்கள வேறு எங்கேயாவது ஒரு குடோனில் மறைச்சி வச்சுட்டு என்ன பண்ண மாட்டாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் இல்லை, கூட்டிகிட்டு வரலையே அப்படின்ற மாதிரிலாம் நிறையா கதை சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, அப்போ அந்த ஆள் அங்கே இல்லை, அரெஸ்ட் பண்ணாங்க, பட் அவங்க அங்கே இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஆட்கொணர் நீதி பேராணை, ஹேபியஸ் கார்பஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஆட்கொணர் நீதி பேராணையின் கீழே நீதிமன்றமே போகலாம். நீதிமன்றத்தில் போய் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணாங்க, பட் அவங்கள காணோம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஆட்கொணர் நீதி பேராணையை பிறப்பிப்பாங்க. அதான் ஆணை. பேராணை அப்படின்னாவே அவங்களோட அந்த முத்திரையோட, அவங்களோட கட்டளையோட அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க பாருங்கள், அதான் நீதி பேராணை. அப்போ அவங்க என்ன ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா, நீதிமன்றம் ஆட்கொணர் நீதி பேராணை அவங்களோட நேமோட அந்த ஆளை கொண்டாந்து என் முன்னாடி ஆஜர்படுத்து அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுவாங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணணும், போலீஸே தேட ஆரம்பிச்சிருவாங்க அவங்கள, நம்ம போய் ஆஜர்படுத்தணுமே நீதிமன்றத்திற்கு அப்படின்னு. ரொம்ப சிறந்த ஒன்று தான் ஆட்கொணர் நீதி பேராணை. அடுத்தது கட்டளை நீதி பேராணைன்னு அடுத்தது இருக்குது. இந்த கட்டளை நீதி பேராணைனா வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போகிறேன். அங்கே போய் எனக்கு இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறேன். பட் அவர் வந்து அலட்சியப்படுத்துகிறாரு. இவங்க சொல்லி நான் வந்து சாதாரண ஒரு பீப்புள் தானே. ஸோ நான் கேட்கும்போது அவர் வந்து என்னை அலட்சியப்படுத்துகிறாரு, எதுவுமே எனக்கு செஞ்சு கொடுக்க மாட்றாங்க. ஏதோ மனு சம்மந்தமாக எதுவுமே கண்டுக்கல. அப்போவும் நான் நீதிமன்றம் போகலாம். நீதிமன்றம் போய் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த மாதிரி நாங்கள் போய் ஆஃபீஸ் போனேன், அவங்க என்னை கண்டுக்கவே இல்லை, எதுவுமே பண்ணி கொடுக்கல அப்படின்னு சொன்னால், அப்போ நீதிமன்றம் என்ன பண்ணுவாங்கன்னா அவருக்கு கட்டளை இடுவாங்க. இந்த தேதிக்குள்ளே அவங்க என்ன கேட்டாங்களோ அதை பண்ணி கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவங்க என்ன பண்ணிடுவாங்க. ஏன்னா செக் பண்ணி கூட பாருங்களேன், ஏதாவது ஒரு ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸில் சரியாக பண்ணலை அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள், ஓகேவா. கட்டளை நீதி பேராணை ஆக்சுவலாக அதெல்லாம் ஒரு ஃபன் தான், செக் பண்ணி பார்த்த வேண்டாம், செஞ்சுருவாங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா செஞ்சுருவாங்க. அப்படி அவங்க செய்யலை அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணலாம், எல்லாமே நமக்கு உரிமை இருக்குது. கட்டளை நீதி பேராணை அப்படின்ற அடிப்படையில் நீதிமன்றம் போகலாம். நீதிமன்றம் போனோம்னா அவருக்கு எதிராகவே என்ன பண்ணுவாங்க, கட்டளை நீதி பேராணையே போடுவாங்க. இதை நீ அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறியா என்ன அப்படின்னு கேட்பாங்க. பொது பணியாளர்கிட்ட அவங்க கேட்பாங்க, நீதிமன்றம் கேட்போம், உடனே அவங்க வந்து நமக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தடையுறுத்தும் நீதி பேராணை. தடையுறுத்தும் நீதி பேராணை அப்படின்ற ஒன்று இருக்குது. இது என்ன அப்படின்னா, நீதிமன்றம் தனக்கு கீழே இருக்கிற கீழ் நீதிமன்றம் மற்றும் தீர்ப்பாயங்களுக்கு தடை உறுத்துவாங்க. நீதிமன்றம் தனக்கு கீழே இருக்க கீழ் நீதிமன்றம் மற்றும் தீர்ப்பாயங்கள் தன்னுடைய அதிகார எல்லையை மீறி செயல்படும் போது மேல் நீதிமன்றம் உத்தரவிடுவாங்க, தடை விதிச்சிருவாங்க. கீழ் நீதிமன்றமும் தீர்ப்பாயங்களும் அதிக அதிகாரத்தோடு செயல்படும் போது மேல் நீதிமன்றம் என்ன பண்ணும் அப்படின்னா
தடை விதிச்சிருப்பாங்க. நீங்கள் இவ்வளோ தான் செயல்படணும், இதுக்கு மேலே நீங்கள் செயல்படக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதான் தடையுறுத்தும் நீதிப்பேரணை. அடுத்தது ஆவணக்கேட்பு நீதிப்பேரணை. ஆவணக்கேட்பு நீதிப்பேரணை அப்படின்னா அதுவும் அதே தான். மேல் நீதிமன்றங்கள், கீழ் நீதிமன்றம் மற்றும் தீர்ப்பாயங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு வாங்க. ஸோ ஒரு விசாரணை போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு சில கேஸில் வந்து இதை கொண்டுட்டு வாங்க, இங்கே அனுப்புங்க அப்படின்னா டாக்குமெண்ட்டை கேட்பாங்க. நீதிமன்றம், கீழ் நீதிமன்றம் மற்றும் தீர்ப்பாயங்கள்கிட்ட வந்து நீதிமன்றங்கள் கேட்குறது, உயர் நீதிமன்றமாக இருக்கட்டும், உச்ச நீதிமன்றமாக இருக்கட்டும், அந்த ஆவணங்களை எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு கேட்பாங்க. ஒரு மேல்முறையீட்டு வழக்காக இருக்கட்டும், ஏதோ ஒரு சம்திங்க்கு அந்த டாக்குமெண்ட்டை எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்தது தகுதி வினவும் நீதிப்பேரணை. இந்த தகுதி வினவும் நீதிப்பேரணை ஒரு அமைச்சர்களுக்கு இல்லை, ஓகேவா? அமைச்சர்களுக்கு தான் பொருந்தாது. இந்த தகுதி வினவும் நீதிப்பேரணை எப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் வந்து குவாலிஃபிகேஷனே இல்லை, ஆக்சுவலாக ஒரு நாலேஜே இல்லாமல் இருக்கார் அப்படின்னா அவரை பார்த்து கேட்பாங்க, நீலாம் என்ன தகுதியின் அடிப்படையில் வந்த, ஒரு வேளை ஒரு காசு கொடுத்து கூட போயிருக்கலாம், அந்த மாதிரி. சாரி, இதெல்லாம் சும்மா ஒரு இதுதான், தெரிஞ்சுக்கங்க. ஏதோ சம்திங்கில் அவர் போயிருக்காருன்னா அங்கே போய் அவரை கண்டுபிடிச்சிடுறாங்க, நீலாம் என்ன தகுதியின் அடிப்படையில் அந்த வேலைக்கு நீ வந்திருக்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃபீஸரை பார்த்து கூட கேட்கலாம். ஒருவேளை தவறான வழிகளில் கூட அவர் போயிருந்தார் அப்படின்னா அவரை கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சி நீதிமன்றமே கேட்கலாம், நீலாம் என்ன தகுதியின் அடிப்படையில் இந்த வேலைக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்கலாம். பட் இதை யாருக்கு எதிராக கேட்க முடியாது? அமைச்சர்களுக்கு எதிராக கேட்க முடியாது. என்ன தகுதியின் அடிப்படையில் நீ வேலைக்கு வந்திருக்கேன்னு அமைச்சரை பார்த்து கேட்க முடியுமா? ஏன்னா அவரை நம்ம ஓட்டு போட்டு தான் அனுப்பியிருக்கோம், நம்பி ஓட்டு போட்டு அனுப்பியிருக்கோம். அதனால் அவங்கள பார்த்து நீதிமன்றம் கேட்காது. அமைச்சரை பார்த்தோ, எம்எல்ஏ, அவங்க யாரை பார்த்துமே நீ என்ன தகுதியின் அடிப்படையில் வந்திருக்கேன்னு கேட்க மாட்டாங்க. பட் பொது பணியாளர்கள் இருக்காங்களா, அவங்க ஒவ்வொருத்தவங்களை பார்த்தும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பொது பதவி இருக்காங்கல்ல கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், அவங்க எல்லாருமே கேட்கலாம், நீ எந்த தகுதியின் அடிப்படையில் அந்த வேலைக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? அவங்க வந்து ஏதோ கோவத்தில் நம்ம வந்து என்ன தகுதியின் அடிப்படையில் போனோம்னு சொல்லலாம், எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஆக்சுவலாக இது எல்லாரையும் பார்த்து கேட்க மாட்டாங்க, தவறான ஒன்று தான். மக்கள் தான் அந்த கம்ப்ளைண்ட் கொண்டு வருவாங்க. மக்கள் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீதிமன்றத்திற்கு இந்த கம்ப்ளைண்ட்டை கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. நீதிமன்றம் வந்து அந்த நபர்கிட்ட அந்த நீதிமன்றம் என்ன பண்ணும் அப்படின்னா, நீ எந்த தகுதியின் அடிப்படையில் அந்த வேலைக்கு வந்த, இந்த மாதிரி பண்ணியிருக்க அப்படின்றத கேட்பாங்க. அதான் அந்த தவறான வழிகளில் வேலைக்கு போகிறாங்கல்ல அவங்களுக்கு எதிரானது தான் தகுதி வினவும் நீதிப்பேரணை. ஓகே, அவ்வளோதான். அடிப்படை உரிமையை பற்றி நம்ம வந்து எல்லாமே பார்த்தாச்சு. அடிப்படை உரிமையிலேருந்து ஒரு கொஷின் கன்ஃபார்ம் வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஓகேவா? நம்ம அடுத்தது என்ன பார்ப்போம் அப்படின்னா, அடிப்படை கடமை இருக்குது, அப்போ டிபிஎஸ்பி இருக்குது. அரசின் நெறிமுறை கோட்பாடு, அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறை இருக்கும், அதை பார்க்கலாம். அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறை பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து அடிப்படை கடமையை வந்து பார்க்கலாம்.